ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் வித் சரண். ஹோட்டல்லலாம் சாப்பிடக்கூடிய ரோஸ் நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் சூப்பராக செய்யலாம். இந்த ரெசிபிக்கான கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/4 படி கிளாஸில் 2 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் தோலோடு இருக்க உளுந்து, 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். எல்லா பருப்பையுமே சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஒரு 5 to 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். கையில் மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதும், கரெக்டான பதம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு சீக்கிரம் புளிக்கும். இந்த மாதிரி உப்பு போட்டு கலக்கி வைக்கிறதுனால 8 மணி நேரத்திலேயே மாவு நல்லா புளிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்ட்டு மாவு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். தோசை இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வேணும்னா இந்த மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். நீங்கள் வேண்டாம்னா சேர்க்காம கூட செய்யலாம், அப்போவும் கிறிஸ்பியாக வரும். ஹோட்டலில் செய்யக்கூடிய ரோஸ்ட்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும், பார்க்கவே அட்ராக்டிவாக. அந்த மாதிரி கலர் வரணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவா சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ரோஸ்ட் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கார சட்னி, உருளைக்கிழங்கு மசால் ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டேன். தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக தெளித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றும் போதும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. தோசை நல்லா மெலிசாக ஊற்றிட்டு மேலே எண்ணெய் தடவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ரோஸ்ட் எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. கடைகள்லாம் செய்யக்கூடிய ரோஸ்ட் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுவாங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாகவும் பார்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலையே சூப்பராக மசால் ரோஸ்ட்டும் செஞ்சுக்கலாம், ஆனியன் ரோஸ்ட்டும் செஞ்சுக்கலாம். சூப்பராக செம கிறிஸ்பியாக வரும். பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட், நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.